Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட் பார்த்தீங்கன்னா 7வது பார்ட், ஓகேங்களா? அதாவது 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி 6 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் 4 எக்ஸாமுக்காக. பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 5 மந்த் பேட்ச், வெற்றி பேட்ச். ஸோ எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூலையில் இருக்கனால இந்த டயத்தில் 5 மந்த் பேட்ச் வந்து நமக்கு கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த 5 மந்த் பேட்ச்மே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 டெஸ்ட் வந்து இதில் வைக்க போகிறோம். 39 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வீக் ஒன்ஸ் டெஸ்ட்டு, வீக்குக்கு இடையில வந்து வெட்னஸ்டே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக டெஸ்ட்டு, சிலபஸ் வைஸாக டெஸ்ட்டு, இந்த ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுற இந்த 5 மந்த் வெற்றி பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படித்து அதை ரெடி பண்ணி டெஸ்ட் எழுதி போகிறது கஷ்டம். அதே மாதிரி நிறைய பேர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க, நிறைய டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைம் டேபிள் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோம். ஸோ டைம் டேபிள் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளியராக நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரித்தெழுதுக. பொய் அகற்றும் என்பதை பிரித்தெழுதுக. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பொய் அகற்றும் இந்த யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யா எப்படி வரும்? உயிர்மை எழுத்தில் ஈ கூட்டல் ஆ வரும், ஓகேங்களா? ஆல்ரெடி பொய் இருக்குது, அப்போ இந்த ஈ கெட்டு ஆ வரும். அப்போ பொய் கூட்டல் அகற்றும் என்பது சரியானது. அடுத்து 2வது கொஸ்டின், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்பது செம்மை கூட்டல் தமிழ் என வரும். அடுத்தது சேர்த்து எழுதுதல். 8 கூட்டல் திசை. சேர்த்து எழுதுக. ஆன்சர் 8 திசை. 4வது கொஸ்டின், அருகுற. அருகுற என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக. அருகுற அப்படின்னா அருகில், அதற்கான பொருள் அருகில். எதிர்ச்சொல் கேட்டனால வந்து தொலைவில். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணுகு அப்படின்னா அணுகுமுறை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அதற்கான எதிர்ச்சொல் கேட்டனால விலகு என்பது சரியானது. பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்திணை குறி இல்லாத பால் வகை எது? உயர்திணை குறிய அல்லாத பால்விகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பலவின் பால். இப்போ ஆண் பால்னா அணை குறிக்கும், பெண் பால்னா பெண்ணை குறிக்கும். பலர் பால்னா நிறைய பேர் ஆண் பெண் கலந்துருந்தாங்கன்னா பலர் பாலே குறிக்கும், ஓகேங்களா? பலவின் பால் அப்படின்றது அது வந்து உயிரற்றதை வந்து குறிக்கும், ஓகேங்களா? ஸோ உயர்திணை குறி இல்லாத பால் வகை எது அப்படின்னா பலவின் பால். இதே நிறைய பேர் இருக்கிற மனிதர்களை குறிக்கும்னா மலர்பால். பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கொழுந்து? இலையினுடைய இலை முளைக்கிறதுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதான் கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாத எது சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீரை தண்டு. இங்கே தண்டு அப்படின்னு வந்திருக்கனால இது கொழுந்தோட சேராது. வேப்பங்கொழுந்து சரி, நெல் துளிர் சரி. நெல்லோடைய அந்த தளிர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தளைஞ்சு வரும்னுவாங்கல்ல, அதுதான் துளிர், ஓகேங்களா? ஸோ அதான் கொழுந்து, அதுதான் குருத்து, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். வேப்பங்கொழுந்து, நெல் துளிர், பனங்குருத்து. 8வது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது? ஆன்சர் சி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது வந்து தவறானது. வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, அப்போ வல்லினம் மிகும். அப்போ இதுதான் வந்து தவறானது. மீதி 3ம் சரி. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. 3ம் சரி, தவறானது இது. இதுக்கு வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்குலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரிவிஷன் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கண போர்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எழுதி பார்க்கும்போது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க
ஸோ உங்களுக்கு வந்து அந்த இலக்கணம் வந்து கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னா தான் இந்த டைப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. 9th கொஸ்டின், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் கூடை முளைந்தான் என்பது வந்து சரியான மரபு சொல். சோறு உண்டான், பால் பருகினான், அம்பு எய்தினான் என வரும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் எருது எக்காலமிடும் என்பது சரியானது. கோழி கூவும் என்பது தவறானது. கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், காகம் கரையும். மரபு தொடரின் பொருளை கண்டறிக. ஆன்சர் கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா ஒரு பெருமையை வந்து சொல்கிறாங்க, அப்போ புகழ்பெற்று விளங்குதல். 2வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் அப்படின்னா வந்து கண்டம். கன்சர்வேஷன் அப்படின்னா உரையாடல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து பி. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பது சுத்த தமிழ் சொல். கம்ப்யூட்டர் என்பது பிறமொழி சொல். அதே மாதிரி ஆசான் அப்படின்றதுமே வந்து பிறமொழி சொல். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் அப்படின்றதும் வந்து பிறமொழி சொல். ஸோ இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர், இந்த சொற்றொடர்லாம் பிறமொழி சொல் கலவாமல் வந்திருக்கு. 16, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு வந்து தலை. இந்த தலை வராது, இது வந்து நம்மளுக்கு எது அப்படின்னா இந்த இலை தலைகளை வந்து குறிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தலை அப்படின்னா களை அப்படின்னா வேண்டாத பெயர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி அப்படின்னா கலையை வந்து சொல்லுது. ஸோ கலை நிகழ்ச்சி அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல. கலை அப்படின்னாலே ஒரு திறமை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது அறிவு பகுதி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் அணிகலன் என்பது தவறானது. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. இது ஒரு வகை பறவை. ஈதல் அப்படின்னா கொடுத்தல், பகிர்ந்து கொடு அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும். 19, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் பிஞ்சு வகையை குறிக்கும். 20, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல் அப்படின்னா பலனம் செய். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து கேள். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுற மாதிரி வரும். ஸோ அப்போ கேட்டான் அதை கட்டளையிடுற மாதிரி எப்படி சொல்லணும்னா கேள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து கேள். வேர் சொல்லினுடைய தொழிற்பெயர் எழுதுக. ஆன்சர் பாடு. பாடு என்பது வேர்ச்சொல். அதனுடைய தொழிற்பெயர்னா லாஸ்ட்ல அல் சேர்ந்து வரும். அப்போ பாடுதல் என்பது வந்து சரியானது. பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. பார் அப்படின்னா பார்த்த, ஆ சவுண்டு லாஸ்ட்ல வரும். பார்த்த. ஊ ஈ சவுண்டு அதுனா வினையச்சம். இது வந்து ஆப், இங்கே வந்து பெயரச்சம் கேட்டிருக்கனால ஆ சவுண்டு வரணும் லாஸ்ட்ல. ஸோ பார்த்த அப்படின்றது வந்து சரியானது. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். படினா படித்தல், அல் சேர்ந்து வந்தால் தொழிற்பெயர். 25, மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் நகர்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் வந்து ஏ. நா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நாலேருந்து நவ் வரும் எது ஆர்டர் படி வரிசையாக வருமோ அதை நம்ம அப்படியே வரிசையாக அந்த வார்த்தை போடுறது தான். ஆன்சர் வந்து ஏ. நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. 27, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் வந்து சி. சா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. 28, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றன. இதில் எந்தெந்த சொல்லை எங்கெங்க போட்டால் சரியான சொற்றொடர் வரும்? இதுக்குரிய விடை என்ன அப்படின்னா டி தான். கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் அப்படின்றது சரியானது. மீதி 3மே நீங்கள் வாசித்து பாருங்கள், சரியான சொற்றொடராக வந்து வந்திருக்காது. ஸோ சரியான சொற்றொடர் அப்படின்னா பொருத்தமாக அந்தந்த வார்த்தை அங்கங்கே இருந்தால் தான் வந்து சரியாக வரும். இப்போ நம்ம உடம்பாங்களே கரெக்டாக இப்போ கண்ணுக்கு முகத்தில் இருக்கணும், இதெல்லாம் காது நம்ம சைடில் இருக்கணும், இதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சா ஒரு உருவம் கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி தான் சொற்றொடர்.
வார்த்தைகளை சரியாக பொருந்தும் மாதிரி நம்ம வச்சு படித்தா தான் அதற்கான பொருள் கிடைக்கும். ஸோ அதுக்கு தமிழ் வாசிக்க தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட முடியும். ரெண்டாவது அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். ஆன்சர் வந்து ஏ. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. 30 சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. சரியான விடை ஏ. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. விடை வகை. பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் வந்து சுட்டுவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா இனமான அந்த சேர்ந்து ஒரு அளவுக்கு ஒரே மாதிரி மீனிங்கில் ஒரு பாட தெரியுமானா ஆட தெரியாது ஆனால் பாட தெரியும். எழுத தெரியுமா அப்படின்னா எழுத தெரியாது ஆனால் வரைய தெரியும். இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வரதான் இனமொழி விடை. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என சொல்லுவது சுட்டுவிடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் ஈலா. முறையான வினா வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? விடைக்கேற்ற வினா, பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். சரியான வினா, பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் என்பது. மீதி நீங்கள் மூணுமே வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆன்சர் வர மாதிரி கொஸ்டின். பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றானா யாருடன் சென்றார் அப்படின்னு வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றாள் அப்படின்னு வராது. பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றாள் அப்படின்றதும் வராது. சரியான வினாத்தொடர் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படின்றதான் வரும். சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 வினைகளை வந்து வெளிப்படை விடைகள் என அழைப்பர். செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான், அவனை பற்றி சொல்கிறாங்க, அதனால் அது செய்வினை வாக்கியம். வரைவித்தான் அப்படின்னு சொன்னால் செயற்பாட்டு வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்த செய்தான், இது வந்து பிறவினை. ஓகேங்களா? கபிலனை திருத்தினான் அப்படின்னா தன்வினை. கபிலனை திருந்த செய்தான் அப்படின்றனால பிறவினை. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. வாக்கிய அமைப்பு செயற்பாட்டு வினை. வளர்க்கப்பட்டது லாஸ்ட்ல பட்டதுன்னு முடிஞ்சா செயற்பாட்டு வினை. தமிழ் பற்று தமிழர்களால் வளர்ந்தது அப்படின்னா அது செய்வினை. இடி விழுந்த மரம் போல இவ்வுவமை கூறும் பொருள் வந்து துன்பம். இடி விழுந்த மரம் வந்து நல்ல ஒரு மாதிரி வந்து காஞ்சு போயிருக்கும், கருகி போயிருக்கும். அப்போ அதுக்கு துன்பம் தான். அப்போ துன்பத்தை வந்து சொல்லுது. எம்பலம் என்பதன் எம்பலம் அப்படின்றது வந்து பிறமொழி சொல். அதற்கான தமிழ் சொல் வந்து சின்னம். டெரிட்டரி என்பதன் இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக. ஆன்சர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ், காலோனி கூட்டம் அப்படின்றது வந்து சரியானது. கோனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல் அப்படி இது வந்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள் கேட்டிருக்கனால நம்மளுக்கு இதில் சரியான விடை வர்றது சி தான். மீதி இது மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. கானிக்கல் குமிழிக்கல், கானிக்கல் ஸ்டோனா குமிழிக்கல். இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என சொல்வது மறைவிடை. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக் போர்டுனா கரும்பலகை. தவறான இணை எது? ஆன்சர் பி. ரிப்பீட்னா மிகுதியாக அப்படின்றது தவறானது. ரிப்பீட் அப்படின்னா திரும்ப செய் அப்படின்றது வந்தால் சரியானதாக இருக்கும். கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. ஈக்குவலாக அப்படின்னா சமமாக. யூஸ்னா பயன்படுத்துதல். 47 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். தவறான ஊர் பெயரினுடைய மறுவை எழுதுக. இதில் தவறானது அப்படின்னா மயிலாடுதுறை, மயிலை என்பது வந்து தவறான ஊர் பெயரின் மறுவும். மீதி மூணும் சரி. தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலினா நெல்லை, புதுக்கோட்டைனா புதுகை. 40 மறுவு சொல் சரியான இணைகளை கண்டறிக. ஆன்சர் வந்து சி. 1 சைதை, சைதாப்பேட்டை, சைதை. அதே மாதிரி மயிலாப்பூர், மயிலை. திருநெல்வேலி வந்து நெல்லை.
மேலே நம்ம மயிலை அப்படின்னா மயிலாடுதுறை கொடுத்துருந்தாங்க. மயிலாப்பூர்னா சரியானது. மருவு சொல்லை சரியாக பொருத்துக. ஆன்சர் வந்து ஏ. சைதைனா சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா புதுச்சேரி, நாகைனா நாகப்பட்டினம். 51 நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் வந்து சி. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என அறிவித்தார். சரியான நிறுத்தற்குறிகளுடன் வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் வந்து பி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 1900. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பாடப்படுகிறது. ஸோ வரிசையாக வர மாதிரி இருந்ததுன்னா கீழே வந்து நம்ம கமா போடுவோம். அரைப்புள்ளி எப்போ போடுவோன்னா, ஸோ அடுத்தும் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், ஒரு சப்ஹெட்டிங்காக பேச போகிறோம் அப்படின்னா அரைப்புள்ளி வந்து போடுவோம். ஓகேங்களா, இதுதான் அரைப்புள்ளி. கொட்டேஷன் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா வந்து கொட்டேஷன் மேலே வந்து கொட்டேஷன் போடுவோம், மேற்கோள் குறி வந்து போடுவோம். ஒரு லைன் முடியுதுன்னா லாஸ்ட்டில் வந்து புள்ளி வைப்போம். இதுதான் இதற்கான இதெல்லாம் வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கே வந்து வந்துடும். சரியான நிறுத்தற்குறி வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் அப்படின்றது. 54 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? ஆன்சர் சொல் அப்படின்றது சொல்லு வராது, சொல்லுக்கினு அப்படின்றதும் வராது, சொல்றா அப்படின்றதும் வராது. ஆன்சர் வந்து பி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் குந்திக்க. மீதி மூணும் சரி. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடுக. ஆன்சர் நேற்று நீ வந்தாயா அப்படின்றது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகள். ஆன்சர் சிங்கம். சிங்கத்தினுடைய இளமை வந்து சிங்கக்குருளை. பரல் வராது, புலிப்பரல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ பசுங்கன்று அப்படின்னு வரும். அதே மாதிரி குட்டி பூனை குட்டி வரலாம், ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பசு பசு கன்று. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சுவர்னா சுவர் எழுப்பினான், சுவர் கட்டினான் வராது, சுவரை வந்து கட்டுறது கிடையாது, மேலே எழுப்புறது. ஓகேங்களா, ஸோ சுவர் எழுப்பினான் அப்படின்றது வந்து சரியானது. வீடு கட்டினான் அப்படின்னு வரலாம், கட்டிடம் கட்டினான் அப்படின்னு வரலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு குழுவை அமைத்தான் அப்படின்னு வரலாம். இது உண்டாக்கினான் அப்படின்னா ஏன்னா ஒரு பொருளை வந்து உருவாக்கினான், உண்டாக்கினான் அந்த மாதிரி வரலாம். பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர் இறந்த காலம், கவிதை இயற்றினான் என்பது சரி. நிகழ்காலத்தை குறிப்பது இந்த 4 ஆப்ஷனில் நடக்கிறது அப்படின்றதா நிகழ்காலத்தை குறிக்கும். நடந்தால்னா இறந்த காலம், நடந்தது அப்படின்னாலும் இறந்த காலம், நடந்திருந்தால் அப்படின்னாலும் இறந்த காலத்தை தான் வந்து குறிக்குது. 62 பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர் சொல்லின் எதிர்காலம் சிரிப்பால் அப்படின்றது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரியான வினாச்சொல், அதனால எங்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் வந்து யார்? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். டேஷ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இதுக்கு சரியான இணைப்பு சொல் வந்து ஆகையால். இந்த இடத்துல மற்றும் அப்படின்னு போட்டாலும் பொருள் வராது, அவை போல அப்படின்னாலும் பொருள் வராது, அது போல அப்படின்னாலும் பொருள் வராது. சரியான அந்த வாக்கியத்தோட இணையும் வார்த்தை எது அப்படின்னா நான் ஈஸியாகவே இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வார்த்தையை நீங்களே போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆகையால். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுக்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. புத்தக கண்காட்சி டேஸில் நடைபெற்றது. சரியான இணைப்பு சொல்னா எங்கு. வினா கொஸ்டின் மாதிரியும் கேட்டிருக்காங்க, வினா சொற்றொடரை அமைக்க அப்படின்ற அர்த்தத்திலையும் கேட்டிருக்காங்க, இணைப்பு சொல்லாவும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இதில் என்ன வந்திருக்கு? திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதற்கான அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒப்புமைப்படுத்திருக்காங்க பாருங்கள். என்னென்னா ஒரு பால் அந்த கழுவாத பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். அது மாதிரி தீய நண்பர்களோடு சேர்ந்தால் தீங்களும் தீமை அந்த தீய பண்பை உடையவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்போ இங்கே
2யுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேரிசன் அப்படின்னாலே அந்த இடத்துல அது போல அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து அது போல. இவற்றுள் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல் அப்படின்றது செய்தல், சமைத்தலை குறிக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை. வானம் ஊன்றிய மதலை என்பது சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். 72 சால உரு தவ நனி கூர்க்களி என 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். எதுனா மிகுதி என்ற பொருளை தரும். இல்லை எது கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சர் வந்து மிகுதி தான் அதுக்குரிய பொருள். உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் வந்துள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் உயர்ந்தன உயரமான, ஓங்குனாலும் உயரமான. ஆன்சர் வந்து உயர் ஓங்கு. 74 நகை என்னும் சொல் இரு பொருள் குறிப்பிடுக. சிரிப்பு மணிகலன். பாரி பரி அப்படின்னா பாரினா பாரி வள்ளலை குறிக்கும், பரினா குதிரையை குறிக்கும். கூற்று காரணம். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் தவறு. கூற்று பார்க்கலாம். மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது அப்படின்றது வந்து தவறானது. எதை வச்சுனா கோள்களை வச்சு தான் அவங்க செயல்படுத்துகிறாங்க. கலைச்சொல் ஹோமோகிராஃப் அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து. ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். கலைச்சொற்கள் நூல் அப்படின்னா த்ரெட். இங்கே தான் தமிழ் சொல் கொடுத்து ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. நூல் அப்படின்னா த்ரெட். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் வந்து எங்கே. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆன்சர் வந்து சி. ஈன்றுனா பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, குரங்குனா கவி. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர்கள். பின்வருவனவற்றை பொறுத்து விடையளிக்க. ஆன்சர் வந்து பி. ஆனா நிறை, ஆடு மந்தை, ஒளி அப்படின்னா கற்றை, ஒளிக்கற்றை, கல் குவியல். கட்டளை தொடரை கண்டறிக. நான் ஆப்ஷனில் கட்டளை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டி தான். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது வந்து என்னது கட்டளை தொடர். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது செய்தி வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா செயற்பாட்டு வினை. அதே மாதிரி இது நாற்காலி அப்படின்னா நாற்காலினா காரண பெயரில் வரும், இல்லை செய்தி தொடராகவும் வரும். இவ்வரிகளில் உள்ள பொருட்களை கண்டறி. காலத்து மேலே குவளை குளத்தில் வாலி நெடிய குரங்கு. இதில் கொண்டு கூட்டு பொருட்களும் வந்து வந்திருக்கு. 86 விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிக்க. ஆன்சர் கலிங்கத்து பரணி. பிழை திருத்தம் ஒரு ஓர். ஆன்சர் வந்து சி. இங்கே உயிரெழுத்து. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து பி. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவை அறிந்தவர். பிழையை திருத்தி எழுதுக. ஆன்சர் ஒரு புத்தகம் என்பது சரியானது. ஸோ ஏன் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து உயிரெழுத்துக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து உயிர்மை எழுத்துக்கள் வரும்போது இருக்கனால இது வந்து தவறானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் என்பது சரியானது. ஒன்று புத்தகம் வந்து தவறு. ஒன்றின் புத்தகமும் தவறு. சொல் பொருள் தருக. ஆன்சர் வந்து டி. வாரணம் அப்படின்னா யானை, சூரன்னா வீரன், பரினா குதிரை, கமுகுனா பாக்கு. சொல் பொருள் அல்லல் சேரு. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்க. அல்லல்னா சேரு என்பது சரியானது. பொறுத்துக. கழனி வயல், சமர்னா போர், களம்னா கப்பல், ஆலினா கடல். ஆன்சர் வந்து பி. 93 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஆன்சர் சி. ஒருமை பன்மையை நீக்குக. ஆன்சர் வந்து ஏ. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படின்றது சரியானது. இங்கே மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது அப்படின்னு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது தவறு. வளர்ந்தன ந சவுண்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தால் சரி.
மரம் வளர்ந்தது அப்படின்னு வந்திருக்கலாம். ஓகேங்களா? மரங்கள் அப்படின்னு வரும்போது லாஸ்ட்டில் வளர்ந்தன அப்படின்றது தான் வரணும். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் வந்து பி. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின என்பது சரியானது. 96 பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடுதலை போரில் பங்கேற்றவர் வந்து முத்துராமலிங்கனார். இந்திய விடுதலை போரில் தீவிரமாக பங்கேற்றார் முத்துராமலிங்கனார். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் வந்து சிறையில் அடைத்தது. ஸோ இவர் வந்து அவர் உரையை கேட்டு ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா சிறையில் கைது செய்து சிறையில் வந்து அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். முத்துராமலிங்க தேவருக்கு எந்த சட்டம் போடப்பட்டதுன்னா வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போடப்பட்டது. மேற்கே வந்து பாலகங்காதர திலகருக்கு வந்து போடப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது வங்கசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கசிங்கம் என அழைக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 7வது கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம 7 கொஸ்டின் வந்து 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 50 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்க்குறது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மொத்தமாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டீங்க. ஸோ இது வந்து டெஸ்ட்டுன்றத காட்டிலும் ரிவிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுக்குறனால தான் ஒவ்வொரு வீடியோவாக வரனால தான் சரி 100 கொஸ்டின் தானே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 100 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுவே வந்து போதும். ஆன்சர் வந்து நோட் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியுதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கண்ணில் பார்க்குறது வந்து மைண்டில் வந்து அப்படியே வந்து பதியும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை தயவுசெய்து வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு பிரேக் மாதிரி இந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஸோ சின்ன சின்ன டெஸ்ட் எழுதி பார்க்குறது இந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறந்து தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிலபஸ் பேசிக் இருக்க டாபிக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ பேட்ச் வெற்றி பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.